மூக்கு செஞ்சு விடுறேன். சொல்லுடா கண்ணா, சொல்லு சொல்லு சொல்லு. நல்லா சொன்ன. இது பொம்மை உயிருள்ளைக்கு மூக்கு சிந்து விடுற மாதிரி செஞ்ச. அப்படி இது உடைச்சிட்டீங்களே, இதுக்கும் சேர்த்துதான் பில் போடுவேன். போடேண்டி மக்கு. நீ பில் போட்டா நான் பணம் கொடுத்துருவேனா இல்ல? என்ன அப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? என்னடி மரியாதை? ஏன் இஷ்டம். எந்த பொம்மை வேணும்னாலும் எடுப்பேன், என்ன வேணும்னாலும் செய்வேன். பாக்குறியா? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஒரு லூஸ் வந்து அட்டாக் பண்ணுது. யார பார்த்துட்டு லூஸ் சொன்ன? எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்க போய் நிக்கிறேன் சார். எங்க போய் நிக்கிறா? இதுவா? ஐயோ, என்ன சார் கண்ணடிக்கிறீங்க? விஷயத்தை சொல்றது கண்ணடிச்சா என்ன? கை காட்டி கூப்பிட்டா வந்துட வேண்டியதானே? வா. அந்த பொண்ணு பெரிய இடத்து பொண்ணு, அதுக்கு கொஞ்சம் மர லூஸ். இங்க அடிக்க வந்து இப்படிதான் லூட்டி அடிக்கும், பொம்மைகள் எல்லாம் உடைக்கும். இதுக்கு பயந்தே ரொம்ப பேர் இங்க இருந்து வேலையை விட்டு ஓடி இருக்கிறாங்க. நீ உடைஞ்ச பொம்மைகளுக்கெல்லாம் பில்லு போட்டு வை, உன் சம்பளத்துல கழிச்சிடலாம். பில்ல அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா அவங்க பணத்தை நமக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகே, நீ போய் வேலையை கவனி, நான் போறேன். குழந்தை, நீ ஏம்மா இங்க வந்த? ஒரு போன் பண்ணி இன்னது எனக்கு தேவைன்னு சொல்லி இருந்தீனா நானே அதை பார்சல் பண்ணி பங்களாவுக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பேனம்மா. நீ இப்படி அடிக்கடி இங்க வந்து கலாட்டா பண்றது உன் புருஷனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான். போதும் போதும் காக்கா. ஒண்ணு இல்ல, காக்கா பொம்மை கேக்குது. பொம்மை கத்தி பேசாதம்மா. அது அந்த பொம்மை செக்ஷன்ல இருக்க ஒரு பொம்மை, அத மரியாதையா இருக்க சொல்லு, இல்ல சீட்டு கீழிடும். ஓஹோ, அந்த பொண்ணுக்கு தானே? இல்ல, ஓன் சீட்டு. ஐயோ, என்ன சார்? சாரி எம்டி சார், இந்த கொஞ்சம் என்ன மரியாதை ஏறிட்டே போகுது. வெறும் ஜனாலே கூப்பிடு. வெறும் ஜனாடா? கொஞ்சம் பாஸ் பண்ணி. உன்னுடைய தர்ம பத்னி திருமதி கௌரி ஜனார்த்தனம் பொம்மை செக்ஷனுக்குள்ள வந்து டாப்புக்கு சண்டை போட்டு சில பொம்மைகளை உடைச்சாங்களே, அதுக்கு இந்த பில். இது சொல்லாம கொள்ளாம சில பொம்மைகளை எடுத்துட்டு போனாங்களே, அதுக்கு இந்த பில். கௌரி இங்க வந்தாளா? ஆமா. எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. வெங்கல கடையில யானை புந்த மாதிரி பொம்மை கடையில கௌரி புந்து சக்கா முக்கான்னு ஒரே சண்டை. புதுசா வந்திருக்காள் விட 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 சிலுக்கு ராகினி, அந்த பொண்ணோட தான் பயங்கர சண்டை. கொஞ்சம் லேட்டா நான் போயிருந்தேன், சிலுக்கு டாரா செஞ்சிருக்கோம். கௌரி யாருன்னு ராகினி தெரிஞ்சு போச்சா? தெரியாது. பொம்மை செக்ஷன்ல இருக்கிற எல்லா பெண்களுமே புதுசா வேலைக்கு வந்தவங்க. ஒரு வழியா நான் சமாளிச்சேன். இதை பார்ப்பா, கௌரி எங்கெல்லாம் வரவிடாது. அப்படி வரவிட்ட உன் கௌரவம் காத்துல பறந்து போயிடும். Be careful. என்னது மேரேஜ் ரிசப்ஷன்ல பாத்துமே அந்த பொண்ணு தானே? ஆமா, அவளேதான். ஹலோ, என்ன கார் ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா, சரியான டப்பா காரு. எங்க பானட் கொஞ்சம் தருங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சே. ஒண்ணும் இல்ல, லெக் டிஸ்கனெக்ட் ஆயிருந்தது, அவ்வளவுதான். ஆமா, இவ்வளவு நகைகளை போட்டுக்கிட்டு தனியா வரியே, யாராவது கழுத்தை பிடிச்சி நெக்லஸ கழட்டி கொடுக்க போறியா இல்ல நெரிச்சு கொல்லட்டுமான்னு கேட்டா என்ன செய்வ? நெக்லஸா பெருசு, கழுத்துதான் பெருசு, பேசாம நானே கழட்டி கொடுத்துருவேன். என்ன இது? நெக்லஸ கழட்டி கொடுக்கறியா இல்ல? வேண்டாம், இதை விட்டுடு, நானே கழட்டி கொடுத்துறேன். கொடு. ஏன் சிரிக்கிற? சரியான அசடு.
நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இந்த வச்சுக்க. நான் அசடுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அசடா நீயா? யார் சொன்னது? இப்ப நீ தானே சொன்ன. நானா? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ தனியா இவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு வந்தியே, எவ்வளவு பெரிய புத்திசாலி பொண்ணு நீ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? சிங்காரி. சிங்காரி, நீ ரொம்ப நல்லவ. நீ ரொம்ப அழகானவ. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் ஃப்ரெண்ட். நிஜமாவா? எனக்காக கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்த, கழுத்தை நெரிச்சு கொல்லாம என்ன காப்பாத்தின. உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ஒண்ணும் செய்ய வேண்டாம். இதுதான் என் வீடு. இந்த ஏழை வீட்டுக்கு நீ அடிக்கடி வந்தாலே போதும். நாளைக்கே வர. பாக்கலாமா? பாக்கலாம். டாடா. குட் மார்னிங் பார்ட்னர். இதுல ஒண்ணும் குறைச்சது இல்ல. பொழுது விடியறதுக்குள்ள கோவம் பொத்திட்டு வருதே. ஏன் பார்ட்னர்? நேத்து யாரும் கடைக்கு வர சொன்னது? ஏன் கடைக்கு என்ன யாரும் வர சொல்லணும்? நான் தான் பொம்மை வாங்குவேன். அங்க வந்த பொம்மை கிடைக்காது, உத கிடைக்கும். ஏன் பார்ட்னர்? ஒரு பெரிய கடைக்குள்ள வந்து இப்படித்தான் பைத்தியக்காரமா நடந்துக்கிறதா? கர்ம கர்மம். என் பொண்டாட்டி ஒரு கிராக்குன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன முன்னாடி விட்டு பின்னாடி கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, காரி துப்புவாங்க. அவங்க யாருன்னு சொல்லுங்க. அவங்க முன்னாடி நான் காரி சொல்ல. நீங்க காஃபி சாப்பிட்டா தான் நான் போவேன். சரி, குடுத்து சொல்ல. இந்தாங்க. பைத்தியம், காஃபி என்ன போட்டேன்? உப்பு தான் போட்டேன். ஐயோ கழுத கழுத. நீங்க திட்டுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் உப்பு போட்டேன். உங்ககிட்ட இப்படி மாறி அவசப்படுறத விட அந்த மோகினி பிசாசுகிட்ட ஒரே ஒரு நாள் சந்தோஷமா சாகலாம். நீங்க சாப்பிடும், நானே சாப்பிடுறேன். சாகு போ. தோட்டக்காரே, கணத்துல தண்ணி இருக்கா? ஏமா நான் விழுந்து சாக போறேன். ஏமா கிணத்தண்ணி வீணாக்குற? வேற எங்கேயாவது போயம்மா. சரி, எப்படி சாகுறது? கமலம் கமலம், கூட்டு புட்டு மருந்து இல்லன்னு எலி பாட்டு. ஏமா, ஏதாவது எலி தொந்தரவா? இல்ல, இவருக்கு நான் தொந்தரவா இருக்கேனா, அதனால நான் சாக போறேன். போமா, உனக்கு வேற வேலை இல்லை. ஏன் பார்ட்னர், நான் சாகுறேன் சாகுறேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம காலேஜ் வீரமா ரசையாம இருக்கீங்களே, உங்களுக்கு வருத்தமா இல்ல? இல்ல இல்ல இல்ல. சுத்தமா இல்ல? சத்தியமா இல்ல. பின்னையே என்ன கட்டிக்கிட்டீங்க. நான் உன்னை கட்டிக்கல, உங்க அப்பா. ஹலோ, வெல்கம் மை டியர் பேபி, வெல்கம். இன்னைக்கு உங்க வீட்ல என்ன விசேஷம்? நத்திங். இதெல்லாம் உனக்காக தான். இதெல்லாம் எனக்காகவா? எஸ், உனக்காகவே தான். டிங் டிங் டிங். பேபி, இந்த ஏழையோட வீட்டுக்கு நீ எங்க வர போறேன்னு சந்தேகப்பட்டேன். வந்துட்டியே, அதுவே போதும். ஐயோ பாவம், நீ ஏழையா பின்ன இல்லையா? இந்த மாதிரி வைர நெக்லஸ் எல்லாம் என்னால வாங்க முடியுமா? நீதான் என் ஃப்ரெண்ட் ஆயிட்ட இல்ல, இனிமே நீ ஏழை இல்ல. சரிதானா? இந்த நெக்லஸ் எடுத்துட்டா மறுபடியும் நான் ஏழை ஆயிடுவேனே. ஏன் எடுக்கணும்? இது எப்போ உன் கழுத்திலேயே கிடக்கட்டும். அப்படின்னா இது எனக்கே எனக்கா? ஆமா, இது உனக்கே உனக்கு. உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்க? இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நெக்லஸ், உத்தியானம், செயின், வளையல், மோதிரம் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. 10 பீரோ நிறைய பணம், 10 பீரோ நிறைய நகை. அடேங்கப்பா, நீ எவ்வளவு பெரிய பணக்காரி. என்னத்தான் எல்லாரும் அசடுன்னு சொல்றாங்களே. அவங்கதான் அசடு. நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ கவலைப்படாத. உனக்கு நான் ஒருத்தி இருக்கேன். உனக்காக உயிரையே விடுவேன். இப்ப சொல்லு, இந்த கரையில கை வச்சு உயிரை விட்டுமா? ஐயோ வேண்டாம் சிங்கடி, வேண்டாம். நீ ரொம்ப நல்லவ. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இது நான் செஞ்ச பாக்கியம். உன்னை நான் விடவே மாட்டேன். நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட்டுடுவேனா என்ன?
உட்காரு. இந்தா. இந்தா, இது உனக்குதான், இது உனக்குதான், எல்லாம் உனக்குதான். என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை. எனக்காக நீ செத்து போறேன்னு சொல்ற. ஆனா நான் செத்து போயிட்டா கவலையே இல்லைன்னு அந்த முகர்கிட்ட சொல்லுது. எந்த முகர்கிட்ட? என் புருஷ முகர்கிட்ட தான். புருஷனை முகரகட்டேன்னு சொல்லலாமா? அவர் மட்டும் என்ன அசடு பேயின்னு சொல்லலாமா? அது மட்டுமா? இந்த கம்பெனிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுவும் சரிதானே. நீ எதுக்காக கம்பெனி போகணும்? போகாது. முகர்கிட்ட நீ அவர் பக்கம் சேர்ந்துக்கிட்டா பேசுற. உன் பேச்சு நான் எப்பவுமே என் பேபி பக்கம் தான். பாரு, நீ ஆபீஸுக்கு போனா உன் புருஷனுக்கு இடைஞ்சலா இருக்கும் இல்லையா? அதனாலதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவளுக்கு ஒண்ணு இடைஞ்சலா இருக்காது. அவருக்கு இடைஞ்சலா இல்லாம இருக்கலாம், ஆனா அவளுக்கு எவளுக்கு? அந்த ராகினிக்கு. யார் அந்த ராகினி? உனக்கு விஷயமே தெரியாதா? அட பாவமே, எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாம இருக்க கூடாது. என்னது? அந்த ராகினியில உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஓஹோ, நீ தானே வந்தியா? இல்ல, இது வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். புரியல? வீட்டுல பொண்டாட்டிங்கிற பேர்ல நீ, ஆபீஸ்ல பொண்டாட்டி மாதிரிங்கிற பேர்ல அவ. மாதிரி பொண்டாட்டியா? ஆமா. இந்த ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி விட பர்த்தாட்டி மேலதான் ஆசை அதிகம். எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொம்மை எனக்கு தான் சொந்தம். நான் யாருக்கு